வாழ்க்கையில் எத்தனையோ திருவிழாக்கள் வந்து போனாலும் எண்ணற்ற நாடக கலைஞர்களின் குடும்பங்களில் ஒளியேற்றி வைத்த கலைஞர்களின் குலதெய்வம் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நாள் ஒரு புனித நாளாக கருதப்பட்டு கலைஞர்களால் வருடா வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 13/11/2021 அன்று தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு தினமானது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினரால் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து கொண்டாடப்பட்டது. அன்றைய தினத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாடகத்தின் தொடக்கமே இந்த பதிவு. இந்த நாடகம் எங்கே நடத்தப்பட்டது கேட்டால் உங்கள் மனம் மகிழும், துள்ளாத மனமும் துள்ளும். இந்த நாடகம் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த ஊரான காட்டுநாயக்கன்பட்டியில் படமாக்கப்பட்டது. இந்த நாடகத்தை பதிவு செய்தது நான் செய்த பாக்கியமாக கருதுகிறேன். இந்த ஊரில் நடத்தப்படும் முதல் நாடகம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் என்ற ஊரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த புண்ணிய பூமி. தொடக்க காட்சிகளையும் அதனைத் தொடர்ந்து நாடகத்தினையும் கண்டுகளித்து ஆதரவு தாருங்கள். நன்றி. செந்தில் குமரா குருதி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி நிலம் பெற்றவனா என்று சொல்லக்கூடிய இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வருகிறேன். நம்பி மன்னனாக பிறந்து இந்நிலத்தை பார்க்கின்ற பொழுது அருமையான இந்த இடத்துக்கெல்லாம் நாங்க வரணும் அப்படின்னா கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் பெண் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு இருந்தேன். அப்படி எல்லாம் இருந்தாலும் தமிழ் கடவுளாகிய அந்த முருகப்பெருமானை வணங்கிய போது ஒரு நாள் வேட்டைக்கு செல்கின்ற பொழுது பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் ஒரு சத்தம் குகா குகா என்று. ஆகா, என்ன சத்தம் என்று ஓடோடி பார்க்கையில் அங்கே ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டேன். ஆகா, நமக்காக தமிழ் கடவுள் அந்த முருகப்பெருமான்
முருகப்பெருமான் கொடுத்த குழந்தை என்று அந்த குழந்தையை இரு கரத்தால் அள்ளி அணைத்து அதற்கு வள்ளி என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகிறோம். அப்படியெல்லாம் வந்துட்டாலும் தமிழ் கடவுளாகிய அந்த முருகனுடைய தம்பியாகிய அந்த சபரிமலை சாஸ்தானை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சபரிமலைக்கு பள்ளும் கொள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு பள்ளும் கொள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயன் மார்கள் கூறிக்கொண்டு சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து விரதமிருந்து பாட்டு ஆரணியில் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து பார்த்த தாரதியின் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டிய தவறிருந்தே அருமை நண்பரா மாபரி தொழுது ஐயன் அருமலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி வீரமே வந்திடுவார் சபரி அன்னையை கரங்குத்தியாளு கன்னிமார்களும் சரத்திடு போட்டு வணங்கிடுவார் சபரிமலை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதியெழுந்து அவனை சரணடைவார் அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கொள்ளும் கொள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் கொள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா. அப்பேற்பட்ட இந்நிலத்திலே எனது மகன் அந்த வீரத்தேவனை சந்தித்து நாட்டு மக்கள் ஏதேனும் குறை கூறுகிறார்களா என்று விசாரித்து பார்க்கலாம். அப்பா போற்றினே பாதம் அப்பா மகனே வீரத்தேவா, நமது நாட்டு மக்கள் ஏதேனும் குறை கூறுகிறார்களா? தந்தையே, மக்கள் குறை கூறவில்லை. தங்களை அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியுமா? தங்களுடைய ஆட்சியில் எந்த குறைபாடு இருக்கிறது? தங்களை பற்றி குறை கூற என்ன இருக்கிறது? ஆனால் மக்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். மக்களுக்கு ஒரு நீதியா? சரி, தலைவனுக்கு ஒரு நீதியா? வருத்தத்தோடு இருக்கிறார்கள். தலைவனுக்கு ஒரு நீதியா? நம்முடைய குல வழக்கம் என்ன? நம்மளுடைய புலவழக்கம் என்ன அப்படின்னா ஆண்கள் வேட்டைக்கு செல்வதும் பருவமடைந்த பெண்கள் கிளைக்காமல் அப்படி இருக்க எந்த வழி தங்கள் மகன்
இருக்கிறார்கள். அடைஞ்சு இன்னும் திணைக்காவலுக்கு அனுப்பவில்லையே. அப்பொழுது மக்கள் கொலை வருத்தப்படுவார்கள் அல்லவா? முருகா, அதனால் உடனடியாக தன்னை வள்ளியை திணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும் தந்தையே. அப்ப இதுதான் நாட்டு மக்கள் கூறக்கூடிய ஆம் தந்தையே. உடனடியாக தந்தையை அனுப்ப வேண்டும்.